أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله الحمد لله. سورة النحل. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை கூப்பிட்டு அழகா பக்கத்துல உட்கார வச்சு தட்டி கொடுத்து, இங்க வாங்க, நான் உங்களை படைச்ச ரப்பு, உங்களுக்கு எவ்வளவு அற்புடை கொடுத்திருக்கேன்னு பாருங்க. நிம்மதியா வாழ்றதுக்கு வீடு, உங்களுக்கு உங்கள்ல இருந்தே உங்களுக்கு ஜோடி, உங்களுக்கு பேர பிள்ளை, உங்களுக்கு மகன், உங்களுக்கு வேணுங்கிற நல்ல நல்ல பொருள்கள், உணவுகள், இதெல்லாம் நான் கொடுத்திருக்கேன். ஆனா நீங்க இதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களா இருக்க வேண்டாமா? எங்க போறீங்க என்னை விட்டுட்டு? நீங்க என்னை விட்டுட்டு வேற கடவுள்களை வழங்குனா, வினைகளை வச்சா அதெல்லாம் நாளைக்கு காணாம போயிரும், பொய்யா போயிரும். நீங்க தண்டனை அனுபவிக்கணும். அதனால உங்களை நாளைக்கு மறுமையில எழுப்பி உங்கள்ல இருந்தே உங்களுக்கு சாட்சியை கொண்டு வரையில வேதனைப்படுவீங்க. ஒரு நிமிஷம் கூட அந்த வேதனை குறைக்கப்படாது. அதனால திருந்தக்கூடிய மக்கள் திருந்திருங்க அப்படின்ட்டு அல்லாஹால சொல்லிட்டு, இங்க பாருங்க, இந்த வேதம் உங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதா இருக்கு. இதை பின்பற்ற மக்களுக்கு அருளா இருக்கு, நற்செய்தியா இருக்கு. அதனால நீங்க நீதி செலுத்துங்க, நீங்க நல்லாமல் செய்யுங்க, நீங்க உறவினர்களுக்கு கொடுத்து வாழுங்க, மானக்கேடான கெட்ட செயல்கள்லாம் செய்யாதீங்க. இது உங்களுக்கு ஒரு படிப்பினையா, ஒரு அறிவுரையா எடுத்துக்கங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தட்டி கொடுத்து நீவி கொடுத்து தலையை தடவி சொல்ற மாதிரி அப்படியே அழகா இருக்கு இல்லையா இந்த உபதேசம். அதுக்கடுத்து அல்லாஹு தாலா வேற என்னவெல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்ல போறோம், பார்க்கலாமா ரமிசாமா? அல்லாஹ்விடம் நீங்கள் ஒப்பந்தம் ஏதும் செய்திருந்தால் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள். உங்களுடைய சத்தியங்களை உறுதிப்படுத்திய பின்னர் முறிக்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் அல்லாஹ்வை உங்களுக்கு சாட்சியாக்கியுள்ளீர்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்து செயல்களையும் திண்ணமாக அல்லாஹ் நன்கறிகின்றான். சத்தியத்தை முறிப்பதன் மூலம் உங்கள் நிலை தானே சிரமப்பட்டு நூலை நூற்று பிறகு அதனை துண்டு துண்டாக்கி விட்டாலே அத்தகைய பெண்ணின் நிலை போன்று ஆகிவிடக் கூடாது. உங்களில் ஒரு சமூகம் மற்றொரு சமூகத்தை விட அதிக ஆதாயம் அடைய வேண்டும் என்பதற்காக உங்கள் விவகாரங்களில் உங்கள் சத்தியங்களை ஏமாற்றும் ஆயுதமாக ஆக்கிக் கொள்கின்றீர்கள். உண்மையில் அல்லாஹ் இத்தகைய சத்தியங்களின் மூலம் உங்களை சோதிக்கின்றான். மேலும் நீங்கள் எவற்றில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்களோ அவற்றின் யதார்த்த நிலையை மறுமை நாளில் திண்ணமாக உங்களுக்கு தெளிவாக்கி விடுவான். உங்களிடையே கருத்து வேறுபாடுகளே இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் நாடி இருந்தால் உங்கள் அனைவரையும் ஒரே சமூகமாக ஆக்கியிருப்பான். ஆயினும் தான் நாடுவோரை அவன் வழி பிறழ் செய்கின்றான், தான் நாடுவோரை நேர்வழியில் செலுத்துகின்றான். மேலும் உங்களுடைய செயல்கள் குறித்து உங்களிடம் திண்ணமாக கேள்வி கணக்கு கேட்கப்படும். முஸ்லிம்களே, உங்களுடைய சத்தியங்களை உங்களில் ஒருவர் மற்றவரை ஏமாற்றுவதற்குரிய கருவியாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அப்படி நீங்கள் செய்தால் உறுதியுடன் இருக்கும் பாதம் கூட பிறகு சருகி போய்விடும். மேலும் அல்லாவின் பாதையில் இருந்து பிற மக்களை நீங்கள் தடுத்தீர்கள் என்பதால் தீய விளைவை சுவைப்பீர்கள். கடுமையான தண்டனையும் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் அல்லாவின் ஒப்பந்தத்தை அற்ப ஆதாயங்களுக்காக விட்டு விடாதீர்கள். நீங்கள் அறிவுடையோராய் இருப்பின் அல்லாஹ்விடம் இருப்பவை தாம் உங்களுக்கு மிக சிறந்தவையாகும். சுப்ஹானல்லாஹ். சத்தியத்தை பத்தி சொல்லும் போது நீங்க சத்தியம் செஞ்சா மீறாதீங்க என்று அல்லாஹால எவ்வளவு விதவிதமா சொல்றான் பாருங்க. நீங்க ஒரு ஒப்பந்தம் செஞ்சுட்டா அதை நிறைவேற்றுங்க. உங்களுக்கு சத்தியம் பண்ணதுக்கு பின்னாடி, அதை உறுதிப்படுத்தினதுக்கு பின்னாடி அதை முறிக்காதீங்க. ஏன்னா அல்லாஹ் மீது சாட்சி வச்சுதானே அல்லாஹ் பாக்குறாங்கிற சிந்தனையோட தான் நம்ம ஒவ்வொரு செயலும் செய்யறோம். அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவனா இருக்கான். சத்தியத்தின் முறிப்பதன் மூலம் உங்களுடைய நிலை சிரமத்துக்கு உள்ளானதா போயிரும். எப்படின்னா, தானே சிரமப்பட்டு நூலை நுழைச்சு அது துண்டு துண்டா பிச்சு 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 போட்டா அது எதுக்காச்சும் ஆகுமா? அந்த மாதிரி ஆயிரும். அது மாதிரி ஆயிராதீங்க. உங்களுக்கு ஒருத்தரை ஏமாத்துறதுக்கு இந்த சத்தியத்தை ஆயுதமா எடுத்துக்கிறாதீங்க. அல்லாஹ் சத்தியத்தின் மூலம் உங்களை சோதிக்கிறான். அந்த சோதனையில நீங்க வெற்றி பெறணும்டா மறுமை நாள் உங்களுக்கு அதை ஒவ்வொன்றையும் தெளிவா காட்டுவான். நீங்க அதுல உறுதியா இருங்க, மாறு செய்யாதீங்க. அல்லாஹ் நாடி இருந்தா எல்லாரையும் ஒரே சமுதாயமா ஆக்கியிருக்கலாம். ஆனா உங்களை சோதிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து பல பிரிவுகளா வச்சிருக்கான். நன்றி செலுத்துங்க. கேள்விகளுக்கு கேட்கக்கூடிய நாள் ஒண்ணு இருக்கு, அதை நம்பி வாழுங்க. முஸ்லிம்களே, குறிப்பா இந்த இடத்துல சொல்றாங்க பாருங்களேன், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்க உங்களுடைய சத்தியத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றக்கூடிய கருவியா ஆக்கிக்கிறாதீங்க. சத்தியமா நான் செய்வேன், சத்தியமா கொடுப்பேன்,
அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அதை ஏமாற்றக்கூடிய கருவியா ஆக்கிறாதீங்க. ஏன்டா அதுல நல்லவர்களும் சருகி போயிருவாங்க, பாதை மாதிரி போயிருவாங்க, விலகி போயிடக்கூடிய நிலை இருக்கு. இந்த நிலை உங்களுக்கு வரக்கூடாது. நீங்க மக்களை அல்லாஹ்வுடைய பாதையில இருந்து தடுக்காதீங்க. இதெல்லாம் செஞ்சா தீய விளைவைத்தான் சுவைக்கணும், கடுமையான தண்டனையும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த சத்தியத்தை பத்தி சொல்றான். இந்த சத்தியத்தை பத்தி சொல்லையில ஒரு ஞாபகம் வருது. நம்ம பாருங்களேன், நிறைய பேரு நிறைய இன்ஷா அல்லாஹ் நான் இது செய்வேன்பாங்க. வீட்டுல அதை சொல்லிட்டு செய்யவே மாட்டாங்க. அதனால ஒரு சில குடும்பங்கள்ல ஒரு சில பிள்ளைங்கள்லாம், ஐயோ இன்ஷா அல்லாஹ் சொல்லாதம்மா, சொன்னா நீ கொடுக்க மாட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளும் இல்லாமல் இல்லை. நம்ம இது உண்மையிலேயே ஆனா யதார்த்தமா பார்த்திருக்கேன் ஒரு சிலரை. இன்ஷா அல்லான்னு சொன்னா செய்யவே மாட்டாங்க, சும்மா பேருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. அதத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், சத்தியத்தை செஞ்சுட்டு நீங்க முறிக்காதீங்க, ஏமாத்துறதுக்கு பயன்படுத்தாதீங்க. சில நல்ல உள்ளங்களும் அதுல சருகி போயிருவாங்க, நம்ப மாட்டாங்க. அவனுக்கு என்ன, சும்மா அல்லாஹ் அல்லான்னு சத்தியம் பண்ணுவான், செய்யவே மாட்டான். இந்த நிலைக்கு வராதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு சோதிக்கிறதுக்காகவே இதையெல்லாம் வச்சிருக்கான். இந்த சோதனையில வெற்றி பெறணும்டா உண்மையாளர்களா நடந்துக்கங்க. சத்தியம் செஞ்சுட்டா, ஒப்பந்தம் பண்ணிட்டா அதை முறிக்காதீங்க, மீறாதீங்க. ஏன்னா அது மிகப்பெரிய தண்டனையை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றோம். அது மட்டும் இல்லாம நீங்க அல்லாஹ்வோட ஒப்பந்தத்தை அற்ப ஆதாயங்களுக்காக விற்காதீங்க. விற்கக்கூடிய மக்கள் இருந்தாங்க, மாற்றக்கூடிய மக்கள் இருந்தாங்க, மறைக்கக்கூடிய மக்கள் இருந்தாங்க. அதனாலதான் அவங்கள அல்லாஹ் தஆலா அவங்க அந்த மாதிரி செஞ்சதுனால அவங்கள கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானவங்களா ஆக்கிட்டான். இந்த மாதிரியான நிலைமைகளை மொமீன்களே, இறைவனை நம்பக்கூடியவர்களே, நேர்வழி நடக்கக்கூடியவர்களே இதெல்லாம் செய்யாதீங்க. நீங்க அறிவுடையவர்களா இருந்தா அல்லாஹ்வுட இருப்பவதான், அல்லாஹ்ட்ட இருக்கிறதா நமக்கு சிறந்தது. இப்ப உலகத்துல வாழக்கூடிய பொருள்களோ மத்த எல்லாமோ அழிஞ்சு போகக்கூடியது. அல்லாஹ்விடம் இருக்கிறது மிக சிறந்ததுங்கிறத தெரிஞ்சு நீங்க வாழுங்க. அடுத்துமா, உங்களிடம் இருப்பவை எல்லாம் செலவழிந்து போகக்கூடியவையே, அல்லாஹ்விடத்தில் உள்ளவை தாம் என்றைக்கும் நிலை வைத்திருப்பவை. மேலும் எவர்கள் பொறுமையை கை கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற உன்னதமான செயல்களுக்கு ஏற்ப நாம் கூலி வழங்குவோம். ஆணாயினும் பெண்ணாயினும் எவர் இறை நம்பிக்கை கொண்டவராய் இருக்கும் நிலையில் நற்செயல்கள் புரிகின்றாரோ அவரை இவ்வுலகில் தூய வாழ்வு வாழச் செய்வோம். மறுமையிலும் அத்தகையோருக்கு அவர்களின் உன்னதமான செயல்களுக்கு ஏற்ப நாம் கூலி வழங்குவோம். மேலும் நீங்கள் குர்ஆனை ஓத தொடங்கும் போது சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருங்கள். எவர்கள் நம்பிக்கை கொண்டு தம்முடைய இறைவனையே முழுமையாக சார்ந்திருக்கின்றார்களோ அவர்கள் மீது ஷைத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எவர்கள் அவனை தங்களுடைய ஆதரவாளனாக ஏற்றுக்கொண்டு மேலும் அவனுடைய தூண்டுதலினால் அல்லாஹுக்கு இணை வைக்கின்றார்களோ அவர்களிடமே அவனுடைய அதிகாரம் செல்லுபடி ஆகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயத்த பாருங்களேன். உங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் செலவழிஞ்சு போயிரும், நிலையானது இல்லை. ஆனா அல்லாஹ்ட்ட இருக்கிறது என்னைக்குமே நிலையானது. அதனால யாரு பொறுமையோட சத்தியம் செஞ்சாலும் சரி, நல்ல அமல்கள் செஞ்சாலும் சரி, எந்த ஒண்ணுலையுமே பொறுமையை மேற்கொள்றாங்களோ அவங்களுக்கு உன்னதமான கூலி இருக்கு. அவங்க செயலுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கூலி இருக்கு. நான் கூலி கொடுப்போம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு ஆம்பளைக்கு தான் கூட உரிமை கூட, அதிகாரம் கூட, இப்படிலாம் சொல்றோம்ல. இந்த உலகத்துல பாகுபாடுகள்லாம் பாக்குறாங்கல்ல. அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை பாருங்களேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, யார் இறை நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்யறாங்களோ அவங்கள இந்த உலகத்துல தூய்மையான வாழ்வு வாழச் செய்வோம். இப்படிப்பட்டவங்களுக்கு அவர்களுடைய செயலுக்கு ஏற்ப கூலி இருக்கு. இந்த இடத்துல கூடுதல் குறைவே இல்லை. 2 பேரும் சமமா அல்லாஹ் தஆலா பாக்குறான் பாருங்க. படைச்ச ரப்பு, படைச்ச ரஹ்மான் நீதமா எவ்வளவு அழகா சொல்றாங்க. நீங்க ஆண் பெண்ணுலாம் எனக்கு கணக்கு இல்ல. நீங்க யார் நல்ல செயல் செய்யறீங்களோ அப்படிப்பட்ட நல்ல செயல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வை அஞ்சி வாழ்றீங்கல்ல, நேர்மையா நடக்கிறீங்கல்ல, சொன்ன லிஸ்ட் படி எல்லாமே போடுறீங்கல்ல, உங்களுக்கு இந்த உலகத்துல தூய்மையான வாழ்வு இருக்கு. மறுமையில நீங்க செயல்கள் எந்தெந்த மாதிரி செஞ்சீங்களோ அதுக்குரிய கூலி இருக்கு அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், இந்த கூலிகளை பெறக்கூடிய பெண்களாக ஆண்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கி வை யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். சுதந்திரம் வேணுமா, சரி நேர சமம் வேணுமா, இதெல்லாம் நம்ம படைச்ச ரப்பு நமக்கு கொடுத்திருக்கான். எப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்கிறத பாருங்க. அவனுடைய
அழகிய வேதத்துல நமக்கு சொல்லி காட்டுறான். இதை விட நமக்கு என்ன ஆறுதல் வேணும்? வேற என்ன சரிநிகர் சமநிலை உரிமை வேணும்? சுப்ஹானல்லாஹ். அடுத்து அல்லாஹ் சொல்றான், நீங்க குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறீங்களா, எங்க போயிருந்தாலும் ஓடி வந்துருவான். தூக்கத்தை கொண்டுகிட்டு, இல்லாட்டி பிரச்சனைகளை கொண்டுகிட்டு, இல்ல ஏதாச்சும் ஒரு சிந்தனைய கொண்டுகிட்டு வந்துருவான். அதனால நீங்க குர்ஆன் ஓத போறீங்களா, இந்த சபிக்கப்பட்ட விரட்டப்பட்ட ஷைத்தான் இருக்கான்ல, அவன்கிட்ட இருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆன் ஓதும் போது எப்பவா இருந்தாலும் சரி, அவுது சொல்லாம ஓதவே கூடாதுங்கிற கட்டளை இந்த வசனத்துல இருந்துதான் எடுக்கிறாங்க அறிஞர்கள். அப்போ எப்போ நீங்க அல்லாஹுடைய வசனங்களை ஓதணும்னு ஆரம்பிச்சீங்கனாலும் முதல்ல ஷைத்தான் இருந்து அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுங்க. அப்பதான் நீங்க அதை அழகான முறையில படிக்க முடியும். அப்ப படிக்க விடுவானா? ஓத விடுவானா? இதுக்கு எவ்வளவு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு வருவான், எவ்வளவு எல்லாம் கெடுப்பான். ஸ்லீப்பிங் பில்ஸே தேவையில்லைங்கிற அளவுக்கு தூக்கம் அப்படி அப்படி கண்ணை சொருகும் குரான் எடுத்து வச்சா. ஏன்னா நமக்கு நம்மளுடைய தாய்மொழி இல்லைல்ல, அது பேசக்கூடியதை நம்ம அதுல பேசக்கூடிய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கக்கூடிய லாங்குவேஜை நம்ம படிக்கலையில, அதனால என்ன செய்யுது, உண்மையே புரிய மாட்டேங்குது. சுப்ஹானல்லாஹ். இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அரபு மொழி மட்டும் புரியும்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய சட்ட திட்டங்கள், ஒவ்வொரு எழுத்துக்களுக்குரிய அழகிய சட்ட திட்டங்கள், ரூல்ஸ படிச்சு வச்சிருந்தவங்க தெரியுங்களா? சுப்ஹானல்லாஹ். அத ஓதையிலேயே எவ்வளவு அற்புதமா, அத படிக்கையிலேயே அப்படி உள் உணர்வோட எப்படி படிப்போம் தெரியுமா? தூக்கமா, ஷைத்தானா, எங்கேயோ போயிரும் எல்லாம். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்க குர்ஆன் ஓத ஆரம்பிச்சீங்கன்னா. ஏன்னா அவன் உங்களை வழிகெடுக்க வந்துருவான் எங்க இருந்தோம் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல இந்த ரமலான்ல இருந்து ஒரு நியத்து வைப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலானுக்குள்ள இந்த வேதத்தை படிக்கிறது, இது வரைக்கும் யாருக்கும் ஓத தெரியலன்னா தயவு செய்து நமக்கு சுத்தில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அறிஞர்கள்ட்ட, பக்கத்துல ஓதி கொடுக்குறவங்கள்ட்ட, அதுலயும் இந்த சட்ட திட்டங்களை பேணி ஓதி கொடுக்குறவங்கள்ட்ட, யார்கிட்ட வேணாலும் ஓதலாங்கிறது இல்லை. ஆனா அது பெரிய பாவம். தப்பு தப்பா வார்த்தைகளை எழுத்துக்களை மாத்தி ஓதுறது அர்த்தங்களை மாற்றி கொடுக்கும். அதனால தஜ்வீத் தெரிஞ்சவங்கள்ட்ட, யா அல்லாஹ் நான் ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுவேன் யா அல்லாஹ். முதல் நியத்து. ஓத தெரிஞ்சவங்களா இருந்தா, யா அல்லாஹ் அந்த சட்டத்திட்டங்களை படிக்கிறதுக்கு நான் முயற்சி செய்யறேன் யா அல்லாஹ். படிச்சவங்களா இருந்தா, யா அல்லாஹ் இதனுடைய அழகான கிராத் இருக்குல்ல யா அல்லாஹ், அதை கத்துக்குருவேன் யா அல்லாஹ். மூணாவது நியத்து. நாலாவது, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா யா அல்லாஹ் அடுத்த ரமலானுக்குள்ள ஒரு 10 சூறாவை மனனம் செய்ய எனக்கு நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். அடுத்த நியத்து. அடுத்து, யா அல்லாஹ் ஒவ்வொரு சூறாவா படிச்சு எங்க வாழ்க்கையில அத செயல்முறைப்படுத்த நீ எங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ். இதெல்லாம் குர்ஆன் சம்பந்தப்பட்ட நிய்யா. வைக்கலாமா? யாரு யாருக்கு எது எது முடியுதோ, கட்டாயம் இல்ல, நிய்யத்து வைக்கலாம். யா அல்லாஹ் அடுத்த வருஷத்துக்குள்ள நான் குர்ஆன்ல பாதியை மனப்பாடம் பண்ணணும், யா அல்லாஹ் ஒரு பகுதியை மனப்பாடம் பண்ணணும். எப்படி நிய்யத்து வச்சாலும் சரி, நிய்யத்துக்கு அல்லாஹ் கூலி கொடுக்குறான். நம்ம தூய்மையான முறையில நம்ம நிய்யத்து வைக்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்குரிய கூலியை எழுதிட்டு அதுக்குரிய வழியை நமக்கு ஈஸியாக்கி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த குர்ஆன் ஓத தொடங்கும் போது நீங்க சபிக்கப்பட்ட சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்க யா அல்லாஹ். எங்களுடைய நியத்துக்களை, எங்களுடைய எண்ணங்களை அறிந்தவன் நீ அல்லாஹ். எங்களை படைத்தவன் இல்லையா நீ? நல்ல எங்களுடைய பலகீனத்தை உணர்ந்தவன் இல்லையா நீ? யா அல்லாஹ் இந்த உன்னுடைய வேதத்தை அழகிய முறையில் படிக்கிறதுக்கு, விளங்குறதுக்கு, புரியறதுக்கு, யா அல்லாஹ் இதனுடைய இந்த அரபு பாஷையை கற்றுக்கொண்டு உணர்வோட உயிரோட்டமா இதை ஓதி அமல் செய்ய எங்களுக்கு கிருபை செய்ய அல்லாஹ். எங்களுக்கு நல்ல உஸ்தாதை அமைச்சு கூடிய அல்லாஹ். அதுக்குரிய நேரங்காலத்தை நீ அமைச்சு கூடிய அல்லாஹ். எல்லாரும் எங்களுக்கு அதுக்கு விருப்பத்தை கூடிய அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் நம்பிக்கை கொண்டு இறைவனை முழுவதுமா சார்ந்து வாழ்றாங்களோ அவங்க மேல ஷைத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனாலும் விட்டுட்டு போவானா? திரும்ப திரும்ப வருவான். அதனாலதான் அஹ்மது இப்னு ஹன்பல் ரஹ்மமுல்லா மரண படுக்கையில கூட சொன்னாங்க, உன்னை விட்டு நான் ஒன்னும் தப்பிக்கல, நான் உன்னை விட்டு தப்பிக்கல, கடைசி நேரத்துல வழிகெடுக்கக்கூடியவனாவும் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சுனாங்க, பயந்தாங்க. வேறுபட்ட சூழ்ச்சிக்காரன் இந்த ஷைத்தான். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யார் யா அல்லாஹ் ரப்பி அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக்க அன் யஹ்துரூன். அல்லாஹ் சொல்றான், என்னை அல்லாஹ் என்னை ஷைத்தான் தீண்டுறதுல இருந்தோம் என்னைய பாதுகாத்துறியா அல்லாஹ். நம்ம அல்லா இடத்துல துவா செய்யும் போது
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமா நம்மளை பாதுகாப்பான். இந்த இடத்துல வாக்குறுதி கொடுக்குறான். என்னை முழுமையா சார்ந்தவங்கள்ட்ட அந்த ஷைத்தானுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. அதனால யார் அவன ஆதரவாளர்களா ஏற்றுக்கொள்றாங்களோ, அவன் சொல்றதெல்லாம் கேட்டு பின்னாடி ஓடுறாங்களோ, அவனுக்குத்தான் அவனுடைய தூண்டுதல்னால் பாதிப்பு ஏற்படும். அல்லாஹ்வை இணை வைக்கிறார்களோ அவர்களிடம்தான் அவனுக்கு அதிகாரம் செல்லுபடியாகும். பாத்தீங்களா? யார் யார்கிட்ட ஷைத்தானுடைய அதிகாரம் இருக்கு, யார்கிட்ட அதிகாரம் இல்லைங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே நமக்கு காட்டி கொடுத்துட்டானா, இனிமேல் நம்ம அதுல இருந்து எச்சரிக்கையா பாதுகாப்பு தேடுவோமா இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்த வசனத்தை படிங்கம்மா. ஒரு வசனத்திற்கு பகரமாக வேறொரு வசனத்தை நாம் இறைக்கேறினால் எதை இறைக்கேருள வேண்டும் என்பதை அல்லாஹ் நன்கறிந்தவனாவான். அப்போது இந்த மக்கள் இந்த குரானை நீர் தான் புனைந்துரைக்கின்றீர் என்று கூறுகின்றார்கள். உண்மை யாதெனில் அவர்களில் பெரும்பாலானோர் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களிடம் கூறுவீராக, என் இறைவனிடமிருந்து ரூஹுல் குத்ஸ் முற்றிலும் சரியாக இதனை சிறுக சிறுக இறுக்கி வைத்தார். இறை நம்பிக்கை கொண்டவர்களின் நம்பிக்கையை இது உறுதிப்படுத்த வேண்டும். மேலும் இறை கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கை விவகாரங்களில் நேர்வழி காட்டவும் வேண்டும். மேலும் வெற்றி நற்பேறு பற்றி நற்செய்தி அறிவிக்கவும் வேண்டும் என்பதற்காக. மேலும் ஒரு மனிதரே இதனை அவருக்கு கற்றுக் கொடுக்கின்றார் என்று இவர்கள் உம்மை பற்றி கூறுவதை திண்ணமாக நாம் அறிவோம். ஆனால் உண்மையில் இவர்கள் சுட்டி காட்டுகின்ற மனிதருடைய மொழி வேற்று மொழி. இதுவோ தெளிவான அரபி மொழியாகும். உண்மையாதெனில் எவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை ஏற்றுக்கொள்வதில்லையோ அவர்களுக்கு நேரிய வழி அடையும் பேற்றினை அல்லாஹ் ஒருபோதும் வழங்குவதில்லை. மேலும் அத்தகையோருக்கு துன்புறுத்தும் வேதனைத்தான் இருக்கிறது. நபியாக இருப்பவர் பொய்யுரைகளை புனைந்துரைக்க மாட்டார். மாறாக அல்லாஹ்வின் வசனங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தாம் பொய்யுரைப்பார்கள். உண்மையாதெனில் அவர்களே பொய்யர்களாவார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானுடைய அதிகாரம் யார்கிட்ட எடுபடும் எடுபடாது, அதிகாரம் யார்கிட்ட இருக்கு இல்லைங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு இந்த ஒரு வசனத்துக்கு பகரமா வேறு வசனத்தை நம்ம இறக்க நாடினோம்டா நாம என்ன செய்வோம்? அதுக்கு ஆற்றல் உள்ளவனா இருக்கிறோம், அதை நன்கு அறிந்தவனா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மக்கள் இந்த குர்ஆனை நீதான் புனைந்துரைக்கிறீர்களா அப்படின்னு சொல்றாங்க. உண்மை என்ன தெரியுமா? இவங்கள பெரும்பாலான மக்கள் அறியாத மக்களா இருக்கிறாங்க. நபி, இவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, இது என்னுடைய ரப்பு கிட்ட இருந்து வந்தது, நானா தயாரிச்சது கிடையாது. என்னுடைய ரப்பு ரூஹல் குதூஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வானவர் மூலம், அந்த இறை வழிகாட்டி கொண்டு வரக்கூடிய இறை தூதர் மூலம் இதனை கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி வச்சிருக்கான். ஏன் தெரியுமா? நம்பிக்கை கொண்டவர்களுடைய நம்பிக்கை உறுதிப்படணும், அவங்க ரப்புடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையோட விவகாரங்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டணும், மேலும் அவங்க வெற்றி பெறணும், அவங்க நற்செய்தி பற்றிய செய்திகள்லாம் அவங்க அறிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி வச்சாண்டு நபியே இவங்கள்ட்ட சொல்லுங்க, இது உங்களுடைய வார்த்தை இல்லை, இது புனையப்பட்டது இல்லை, இது கற்பனை இல்லை, இது கதை இல்லை, ரப்பு கிட்ட இருந்து வந்த வசனங்கள். மேலும் ஒரு மனிதர் தான் இதை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான்னு சொல்லக்கூடிய செய்தியையும் நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். உண்மையிலேயே நீங்க பேசக்கூடிய அந்த மனிதருடைய மொழி வேற, நாம இறக்கி இருக்கக்கூடிய இந்த வேதத்தின் மொழி வேற, இது அரபு மொழி. அதனால தெரிஞ்சுக்கங்க, நீங்க யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு வந்து சொல்லல, டைரக்டா அல்லாஹ் தஆலா பேசுறான்ல அந்த சொல்லக்கூடிய மக்கள் கிட்ட. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், உண்மை என்ன தெரியுமா? யாரு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ளையோ அவங்களுக்கு நேரிய வழியை அடையக்கூடிய அந்த பேற்ற அல்லாஹ் ஒருபோதும் வணங்குறது இல்ல, வழங்கவே மாட்டான். ஏண்டா, எதுக்கு எடுத்தாலும் தர்க்கம், புனையப்பட்டதுங்கிறாங்க, பொய்யுங்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கு. நபிக்கு பொய் சொல்றது, அத புனைந்து சொல்றது தகுதியே கிடையாது. அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, புனைந்துரைக்க மாட்டாங்க. உண்மை என்ன தெரியுமா? இதை ஏற்காத மக்கள் தான் பொய் சொல்லுவாங்க, அவங்க பொய்யர்கள். அல்லாஹ் தஆலா சாட்சி சொல்றான், பாத்தீங்களா? அடுத்துமா, எவரேனும் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு கட்டாயத்திற்குள்ளாகி அவருடைய உள்ளம் இறைவனை ஏற்றுக்கொள்வதில் நிம்மதியுடன் இருக்கும் நிலையில்
நிராகரித்தாரானால் அவரின் மீது குற்றமில்லை. ஆனால் எவர் மன நிறைவுடன் நிராகரிப்பை ஏற்றுக்கொள்கின்றாரோ அவர் மீது அல்லாஹ்வின் கோபம் உண்டாகும். இத்தகையவர்களுக்கு மாபெரும் வேதனையும் இருக்கிறது. இதற்கு காரணம் இவர்கள் மறுமையை விட உலக வாழ்க்கை அதிகம் நேசித்தார்கள் என்பதுதான். மேலும் அல்லாஹ்வின் நீதி என்னவெனில், நன்றி கொள்ளும் மக்களுக்கு திண்ணமாக அல்லாஹ் நேர் வழி காட்டுவதில்லை. இவர்கள் எத்தகையவர்கள் எனில், இவர்களின் இதயங்கள், செவிகள் மற்றும் கண்கள் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். மேலும் இவர்கள் மெய்மறதியில் ஆழ்ந்திருக்கின்றார்கள். திண்ணமாக மறுமையில் இவர்களே இழப்புக்குரியவர்கள் ஆவார். ஆனால் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்ட காரணத்தால் துன்புறுத்தப்பட்ட போது வீடு வாசல்களை துறந்து ஹிஜ்ரத் செய்தார்களோ, மேலும் இறை வழியில் துன்பங்களை சகித்தார்களோ, மேலும் பொறுமையை கடைபிடித்தார்களோ, அவர்களை திண்ணமாகவும் இறைவன் பெரிதும் மன்னிப்பவனாகவும் பெரும் கருணை புரிவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயத்த பாருங்க. யாராச்சும் நம்பிக்கை கொண்ட பிறகு கட்டாயத்துக்கு உள்ளாக்கி அவருடைய உள்ள இறைவனை ஏற்றுக்கொள்வதில் நிம்மதியா இருக்கும். ஆனா நிராகரிக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி வந்துச்சுன்னா அவங்களுக்கு குற்றம் இல்லை. ஏன்னா அவங்க மன நிறைவோடு நிராகரிப்ப வார்த்தையை சொல்லலைல, அதனால அவங்க மேல குற்றம் இல்லை. அவர் மீது அல்லாஹ்வின் கோபம், அதாவது யார் மன நிறைவோட நிராகரிக்கிறாரோ அவர் மேலதான் அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகும். அவருக்குத்தான் மாபெரும் வேதனை இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். அடுத்து சொல்றான், இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்க மறுமையை விட இந்த உலக வாழ்க்கையை அதிகமா நேசிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இதோட நியதி. அதனாலதான் நன்றி கொள்ளக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகம் நிரந்தரம் இல்ல, அது கொஞ்ச நாளைக்கு உரியது, அது அழிஞ்சு போயிரும், நிரந்தரம் இல்லாதது, நிலை இல்லாதது, அற்பமானது. அல்லாஹ் இவ்வளவு சொன்னதுக்கு பின்னாடியும் அந்த உலகத்தை விரும்பி மறுமைய நம்பல. அதனாலதான் இந்த உலகத்தை நேசிக்கவும் செய்யறாங்களாம். இவர்களுக்குத்தான் இந்த மாதிரியான அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் செய்யறாங்க. இவங்க நன்றி கெட்ட மக்களா இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் நேர்வழி காட்ட மாட்டான். யாழ்லா இந்த தன்மையில இருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்தலையாங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்படிப்பட்டவங்க இவர்களுடைய இதயங்கள், செவி, கண்ணு இதுல எல்லாம் அல்லாஹ் முத்திரையிட்டுட்டான். இவங்க மெய் மறதியில ஆழ்ந்து போயிட்டாங்க. ஏன்னா இவங்க அல்லாஹ்வுடைய வசனங்களை எல்லாத்தையும் பொய்யுங்கிறாங்க. இவ்வளவு கிளிப்பிள்ளைக்கு பாடம் படிச்சது மாதிரி, சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லி கொடுத்தும் கேட்கல. இந்த உலகத்தை விரும்பக்கூடியவர்களா, இதுல இருக்கக்கூடிய ஆசை பாசங்களை நேசிக்கக்கூடியவர்களா, இறைவனையும் மறுமையும் மறுக்கக்கூடியவர்களா இருக்கும்போது கண்ணு இருந்து என்ன பிரயோஜனம்? காது இருந்துதான் என்ன பிரயோஜனம்? கல்பு இருந்துதான் என்ன உபயோகம்? இல்ல. அதனால எல்லாத்தையும் முத்திரையிட்டு அவங்கள மறதியில ஆழ்த்திட்டானா. நீ செய்யற அநியாயத்திலேயே முழுசா நுழைஞ்சு கட மொத்தமா அனுபவி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா வச்சுட்டான். நிச்சயமா மறுமையில இவங்க இழப்புக்கு உரியவர்கள். உலகத்தை நேசித்தவர்கள், இறைவனை மறுத்தவர்கள், மறுமையை மறந்தவர்கள் பெரும் இழப்புக்கு உரியவர்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஆனா எவர்கள் நம்பிக்கை கொண்ட காரணத்தால் துன்புறுத்தப்பட்ட போது வீடு வாசல்களை எல்லாம் திறந்து ஹிஜ்ரத் செஞ்சாங்களோ, அழகான முறையில இறை வழியில போய் போராடினாங்களோ, இறைவனுக்காக துன்பங்களை எல்லாம் சகித்து கொண்டிருந்தாங்களோ, பொறுமையோட இருந்தாங்களோ, அவர்களுக்கு நிச்சயமா உன்னுடைய இறைவன் பெரிதும் மன்னிப்பவனாகவும் பெருங்கருணை கொடுக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தஆலா நிராகரிப்பாளர்களை சொல்லிட்டு, ஆனா அவனுடைய வழிக்காக போராடினவங்களை, ஹிஜ்ரத் செஞ்சவங்களை, பொறுமையோட இருந்தவங்களை, நல்லமல் செஞ்சவங்களை அல்லாஹ் தஆலா சொல்லும் போது அவங்களுக்கு பெரிய மன்னிப்பு இருக்கு, பெரும் கருணை இருக்கு அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா ரமிஸம்மா. கடைசி வரைக்கும் படிச்சு முடிச்சிருமா அப்சரா? இவை அனைத்திற்கும் அந்த மறுமை நாளில் தீர்வு ஏற்படும். அந்நாளில் ஒவ்வொரு மனிதனும் தன்னை பாதுகாப்பதற்காக வாதாடி கொண்டு வருவான். மேலும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செய்த செயல்களுக்கான கூலி முழுமையாக கொடுக்கப்படும். மேலும் அவர்களில் யாருக்கும் இம்மியளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது.
மேலும் அல்லாஹ் ஓர் ஊரை எடுத்துக்காட்டாக கூறுகின்றான். அவ்வூர் மக்கள் அமைதியுடனும் நிம்மதியாகவும் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு எல்லா திசைகளில் இருந்தும் வாழ்க்கை சாதனங்கள் தாராளமாக கிடைத்து கொண்டிருந்தன. இந்நிலையில் அவர்கள் அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி கொள்ளலாயினர். அப்போது அல்லாஹ் அவர்கள் செய்து கொண்டிருந்த தீவினைகளின் விளைவை சுவைக்கச் செய்தான். பசி, அச்சம் என்னும் துன்பங்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டன. அவர்களிடம் அவர்களுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு தூதர் வந்தார். ஆனால் அவரை அவர்கள் பொய்யர் என்று கூறினார்கள். இறுதியில் அவர்கள் அக்கிரமச் செய்பவர்களாக ஆகிவிட்ட போது வேதனை அவர்களை பிடித்து கொண்டது. எனவே மக்களே, அல்லாஹ் உங்களுக்கு அளித்தவற்றில் தூய்மையான அனுமதிக்கப்பட்ட உணவுகளை புசியுங்கள். மேலும் அவனுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வுக்கே அடிபணிந்து வாழ்பவர்களாக இருந்தால். செத்த பிராணி, இரத்தம், பன்றி இறைச்சி மற்றும் அல்லாஹ்வை தவிர மற்றவற்றின் பெயர் கூறி அறுக்கப்பட்ட பிராணி ஆகியவற்றைத்தான் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்துள்ளான். ஆயினும் யாரேனும் இறை சட்டத்திற்கு மாறு செய்யும் நோக்கமில்லாமலும் தேவையான அளவை மீறாமலும் இப்பொருட்களில் ஏதேனும் ஒன்றை புசிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானால் நிச்சயமாக அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பவனாகவும் பெருங்கருணையாளனாகவும் இருக்கின்றான். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹாலா இந்த 5 வசனத்துல எவ்வளவு அழகான முறையில அல்லாஹாலா சொல்றான். இங்க மறுமையிலோட தீர்ப்பு அந்த நாள்ல மனிதருக்கு தன்னை பாதுகாக்கக்கூடிய வாதாடி கொண்டு வருவான். ஆனா ஒவ்வொருவருக்கும் அவங்க செஞ்ச கூலிய முழுமையா கொடுப்போம். யாருக்கும் கொஞ்சமும் அநியாயம் அழைக்க மாட்டோம். அங்க வாதாடி என்ன பிரயோஜனம்? நல்லவர்கள் அங்க வாதாட வேண்டிய தேவையே வராது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இளைப்பாறும் இடத்தை சுப்ஹானல்லாஹ் அதி சீக்கிரமா அவங்களை கொண்டு போய் சொர்க்கத்துல சேர்த்துருவானா. நரகத்தை பத்தியோ, அதனுடைய வாடையை பத்தியோ, அதனுடைய இரைச்சலை பத்தியோ எதே தூரமாக்கப்பட்டிருப்பாங்களாம். யார் வாதாடிக்கிட்டு வருவா? அந்த வாதாட்டத்துல அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. உங்களுக்கு நீங்க தான் அநியாயம் செஞ்சுக்கிட்டீங்க, நான் அநியாயம் செய்யலைங்கிறத நான் சொல்றேன். மேல ஒரு ஊரை பத்தி அல்லாஹால சொல்றான். அந்த ஊர்ல நிம்மதியா வாழும்படியும் அவங்களுக்கு எல்லா திசையில இருந்து வாழ்க்கை சாதனமெல்லாம் கிடைக்கிற மாதிரி செஞ்சதுக்கு பின்னாடியே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்ல. நன்றி செலுத்தல, நன்றி கெட்ட மனிதரா ஆயிட்டாங்க. அந்த தீவினையின் காரணமா அவங்கள பசி, பஞ்சம், அச்சம், துன்பம் எல்லாம் சூழ்ந்துக்கிட்டுச்சு. சூழ்ந்துக்கு முன்னாடி அலறி துடிச்சு என்ன பிரயோஜனம்? எல்லாம் வசதியோட வாய்ப்போட சந்தோஷமா எல்லாம் வாழ வச்சிருக்க நேரத்துல நமக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும்ல. எல்லாமே போனதுக்கு பின்னாடி பரிதவிக்கக்கூடிய நேரத்துல கத்தி கதறி பிரயோஜனம் இல்லை. அல்லாஹாலா அழகான முறையில அந்த ஊரை நமக்கு எடுத்துக்காட்டா சொல்றோம். இவர்களோட அவங்களுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு தூதர் வந்தாரு. ஆனா அவரை அவங்க பொய்ன்னு சொன்னாங்க. இறுதியில அக்கிரம் செய்யறவங்களுக்கு வேதனை பிடிச்சுக்கிருச்சு. தலை குப்புற போட்டு புடுங்கணும், தலை குப்புற புரட்டி அடிச்சோம், வேரோட புடுங்கணும், அப்படியே பூமி உள்வாங்கிருச்சு. அல்லாஹ் இதெல்லாம் சொல்றான்ல. இதெல்லாம் சொன்னதுக்கு பின்னாடியும் மாறு செஞ்சா அல்லாஹ் பாதுகாத்தரலையா அல்லாஹ். அதனால அல்லாஹாலா சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த தூய்மையான பொருட்களை சாப்பிடுங்க, அவனுக்கு நன்றி செலுத்துங்க. உண்மையிலே அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்பவர்களா இருந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈடேற்றத்தை கொடுக்கக்கூடியவனா இருக்கும். அதுக்கடுத்து எதெல்லாம் கூடாதுங்கிறத அல்லாஹ் ஒரு லிஸ்ட போட்டு செத்த பிராணி, பன்றி இறைச்சி, ரத்தம். முஸ்லிம்கள்ல ஒரு சிலர் ரத்தம் சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறாங்களாம். அந்த ஆடு மாடு அறுக்கையில அந்த ரத்தத்தை ஒரு பாத்திரத்துல புடிச்சு வைப்பாங்க. அந்த ரத்தம் அப்படியே உறைஞ்சிரும். அதை வாங்கிட்டு போய் அதை ஒரு பல விஷயமா சாப்பிடுறாங்க. ஆனா அந்த ரத்தம் சாப்பிடக்கூடாது. முஸ்லிம்களுக்கு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தடுக்கப்பட்டது. அதனால ரத்தம் சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் இது வரைக்கும் இருந்தா அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு தேடணும். ஏன்னா அதன் மூலம் பல நோய்கள் வர்றதுக்கு காரணமா இருக்குங்கிறது விஞ்ஞான உண்மை. இந்த இடத்துல அல்லாஹ் நமக்கு சொல்றான், செத்து போனது, ரத்தம், பன்றியோட இறைச்சி, அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுக்கப்படாத எந்த ஒரு பொருளையுமே நம்ம சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் அல்லாஹாலா உங்களுக்கு சொல்லி காட்டுறான். ஆனா உங்களுக்கு அந்த ஒரு நோக்கம் இல்ல, நிர்பந்தத்துல எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, பசி பட்டினி ஒரு அவசரம் தேவை, அங்க சாப்பிடுற மாதிரி வந்துருச்சு, அப்படி கட்டாயப்படுத்தப்படுறீங்க, நிர்பந்தமான நிலைக்கலாம் அப்படின்னா அல்லாஹ் உங்களை மன்னிக்க கூடியவனா கருணையாளனா இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நமக்கு எவ்வளவு ஒரு சலுகைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான் பாத்தீங்களா? அல்லாஹ் அக்பர். அடுத்து படிமா. உங்கள் நாவுகள் இன்ன பொருள் ஹலால் அனுமதிக்கப்பட்டது, இன்ன பொருள் ஹராம் தடுக்கப்பட்டது என்று பொய்ச் சட்டங்களை கூறுவது போன்று அல்லாஹ்வின் மீது பொய்களை ஏற்றி சொல்லாதீர்கள். யார் அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்துரைக்கின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் வெற்றி அடைவதில்லை.
இவ்வுலக வாழ்வின் இன்பமோ சொற்ப நாட்கள்தான். இறுதியில் அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது. இதற்கு முன்பு நாம் உம்மிடம் எடுத்து கூறிய சில பொருட்களை குறிப்பாக யூதர்களுக்கு தடை விதித்திருந்தோம். இது அவர்களுக்கு நாம் இழைத்த அநீதி அல்ல, மாறாக அவர்கள் தமக்குத்தாமே இழைத்து கொண்ட அநீதியாகும். ஆயினும் எவர்கள் அறியாமையின் காரணமாக தீய செயல் புரிந்தார்களோ, பிறகு பாவ மன்னிப்பு கோரி தம் செயல்களை சீர்திருத்திக் கொண்டார்களோ, அவ்வாறு அவர்கள் பாவ மன்னிப்பு கோரி சீர்திருத்திய பிறகு நிச்சயமாக இறைவன் அவர்களை மன்னித்தருளக் கூடியவனாகவும் அவர்களுக்கு கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான். உண்மையில் இப்ராஹிம் ஒரு முழு சமுதாயமாக திகழ்ந்தார். அல்லாஹ்வுக்கு அடிபணிபவராகவும் ஒருமனப்பட்டவராகவும் விளங்கினார். அவர் ஒருபோதும் இறைவனுக்கு இணை வைப்பவராய் இருந்ததில்லை. ஓகே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல எல்லாம் மேல நல்ல அழகான தெளிவான வசனங்கள், நம்ம எதை தடை செஞ்சிருந்தோம், எதை ஆகமாக்கப்பட்டதா ஆக்கி இருந்தோம், அதுல உங்க இஷ்டத்துக்கு எதையும் சொல்லாதீங்க, இப்படித்தான் யூதர்கள் சொன்னாங்க, அந்த மாதிரி நீங்க ஆயிராதீங்க அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லிட்டு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு முழு சமுதாயமா திகழ்ந்தாரு. அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடியவராகவும் ஒருமனப்பட்ட களப்பற்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவராகவும் இருந்தாரு. அவர் அல்லாஹ்வுக்கு ஒரு நாள் இணை வைக்கவே இல்லை அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். அடுத்து என்ன? தவிரவும் அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராய் இருந்தார். அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்து கொண்டான். மேலும் நேரிய வழியினையும் அவருக்கு காண்பித்தான். மேலும் அவருக்கு உலகில் நன்மையை நாம் வழங்கினோம். மறுமையிலும் நிச்சயமாக உத்தமர்களுள் ஒருவராய் அவர் திகழ்வார். பிறகு நாம் உமக்கு இவ்வாறு வஹி அனுப்பினோம். நீர் இப்ராஹிம் மார்க்கத்தை ஒருமனப்பட்டவராய் பின்பற்றுவீராக. அவர் ஒருபோதும் இறைவனுக்கு இணை வைப்பவராய் இருந்ததில்லை. எவர்கள் சபுத் சனிக்கிழமை வரையறை குறித்து கருத்து முரண்பாடு கொண்டிருந்தார்களோ அவர்கள் மீதே அது விதிக்கப்பட்டிருந்தது. மேலும் அவர்கள் எந்த விஷயங்களிலெல்லாம் கருத்து வேறுபாடு கொண்டு இருக்கின்றார்களோ அவை அனைத்தையும் குறித்து இறுதி தீர்ப்பு நாளில் அதிபதி நிச்சயம் தீர்ப்பு வழங்குவான். நபியே, விவேகத்துடனும் அழகிய அறிவுரைகள் மூலமாகவும் இறைவனின் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பீராக. மேலும் மிகச் சிறந்த முறையில் மக்களிடம் விவாதம் புரிவீராக. தன்னுடைய பாதையில் இருந்து வழி பிறழ்ந்தவர் யார் என்பதையும் நேர்வழியில் இருப்பவர்கள் யார் என்பதையும் அதிபதி நன்கு அறிவான். ஓகேடா. இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லி காட்டுறான். அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி உண்மையா நடந்தாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நன்மையை வழங்கக்கூடியவனா இருந்தா மறுமையில உத்தமர்கள்ல ஒருத்தரா இருப்பாங்க. அதனால நபியே, உங்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்டதை நீங்க பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய ரோல் மாடலை நீங்க பின்பற்றுங்க. அவர் ஒரு நாளும் இறைவனுக்கு இணை வைப்போரா இல்ல அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அல்லாஹ் தாலா இந்த சனிக்கிழமை சபிக்கப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி சொல்லும் போது அவங்களுக்குள்ள கருத்து முரண்பட்டு கொண்டிருந்தாங்க. அது அவங்க அல்லாஹுடைய கட்டளையை மீறும் போது அவங்களுக்கு அந்த விதி விதிக்கப்பட்டது. அவர்கள் எந்த விஷயங்கள்லாம் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தாங்களோ அது அனைத்தை குறித்தும் இறுதி தீர்ப்பு நாள்ல, மறுமை நாள் ஒண்ணு இருக்குல்ல, தீர்ப்பு நாள் ஒண்ணு இருக்குல்ல, கட்டாயமா இருக்கு இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். அதனால நபியே, அதை பத்தி நிறைய தர்க்கம் பண்ண வேணாம். நீங்க விவேகத்தோட நல்ல அழகான அறிவுரை மூலமா இந்த மக்களுக்கு அழைப்பு கொடுங்க. சிறந்த முறையில அவங்க உங்கள்கிட்ட விவாதம் பண்ண வந்தா விவாதம் பண்ணுங்க. யார் தன்னுடைய பாதையில இருந்து வழி பிறந்தவர் யாரு, நேர்வழியில இருக்கிறார் யாரு அப்படிங்கிறத உங்களுடைய ரப்பு நன்கு அறியக்கூடியவனா இருக்கான். அதனால நீங்க அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய ரோல் மாடலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. அவங்கள பாருங்க, அவங்கள பின்பற்றுங்க. விவேகத்தோட நல்ல அறிவுகளை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. மார்க்கத்தின் பக்கம் அலையுங்க. அல்லாஹ் போதுமானவன் யாரு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா மறுக்கிறவங்களா இருக்காங்கிறத அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்து, மேலும் நீங்கள் பழிவாங்க கருதினால் உங்கள் மீது எந்த அளவுக்கு அக்கிரமம் புரியப்பட்டதோ அதே அளவுக்கு பழிவாங்குங்கள். ஆயினும் நீங்கள் பொறுமையாக இருப்பீர்களாயின் திண்ணமாக இதுவே பொறுமையை கடைபிடிப்பவர்களுக்கு மிகச் சிறந்ததாகும். நபியே, நீர் பொறுமையுடன் பணியாற்றிக் கொண்டிருப்பீராக. மேலும் உம்முடைய இந்த பொறுமை அல்லாஹ்வின் பேருதவியினால்தான் கிடைக்கின்றது. அவர்களின் செயல்கள் குறித்து நீர் வருந்த வேண்டாம். அவர்களின் சூழ்ச்சிகளை குறித்து நீர் மனம் நொந்து போகவும் வேண்டாம். எவர்கள் இரையச்சம் கொள்கின்றார்களோ மேலும் நன்னடத்தையை மேற்கொள்கின்றார்களோ அத்தகையவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் யார் கூட இருக்கிறான்? எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் அநியாயம் நடந்தா
பழிவாங்க நினைச்சா, உங்களுக்கு எந்த அளவுக்கு அநியாயம் படிச்சோ அது மட்டும் பழிவாங்குங்க. ஆனா அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சிட்டு பொறுமையா இருந்தீங்கன்னா அது மிகச்சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட பொறுமை எங்களுக்கு குடு ரப்பே. உண்மையிலேயே அதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான். பொறுமையா இருக்கிறோம்னு சொல்றோம், எல்லாம் பேசிட்டு புலம்பிட்டு எல்லாம் கொடுத்து இப்போ வேற இயலாத நேரத்துல முடியாதப்ப நான் பொறுமையாவாச்சு இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றோம். அதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. பொறுமைங்கிறது முதல்லயே வரணும் அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே நீங்க பொறுமையோட பணியாற்றி கொண்டு வாங்க. உங்களுடைய இந்த பொறுமை இருக்குல்ல, அல்லாஹ்வின் ஒரு பேருதவியினால்தான் உங்களுக்கு இந்த பொறுமை கிடைச்சிருக்குது. அவங்களுடைய செயலை பத்தி நீங்க பார்த்து வருத்தப்பட வேண்டாம். சூழ்ச்சிகள் பத்தி மனம் நொந்தும் போக வேண்டாம். அல்லாஹ் தாலா யார் இரையச்சத்தோடையும் நன்னடத்தையோடையும் இருக்கிறாங்களோ அவங்களோடதான் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் மஅல்லதீன யாரோட இருக்கிறான்? இத்தகுல்லாஹ், அந்த அல்லாஹ்வை நம்புறாங்கல்ல, அச்சத்தோட வாழ்றாங்கல்ல, அல்லாஹ் தாலா சொல்றான் மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். அல்லாஹ்வை அஞ்சி நல்லறங்கள் செய்யறாங்கல்ல அவங்களோட இருக்கிறானா. இந்த வசனத்தை திருப்பி திருப்பி ஓத அழகா இருக்கும் பாருங்களேன். இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினீன். இறையச்சத்தோடையும் நல்ல அமல் செய்யறவங்களோடையும் இருக்கிறான். அதனால நபியே, அந்த அல்லாஹ் உங்களோட இருக்கிறது போதாதா? அவங்க பேசினா பேசிட்டு போறாங்க, வருத்தப்படாதீங்க. அவங்களுடைய சூழ்ச்சிகளை பார்த்து மனநொந்து போகாதீங்க. பொறுமையா இருங்க, அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்க. அவன் பொறுமையாளர்களோட இருக்கிறான். பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு மிகச் சிறந்தது. சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், அப்படிப்பட்ட அழகிய பொறுமையை எங்களுக்கு கொடுத்து இரையச்சத்தோடு உன்னை நம்பி இஹ்லாசான முறையில் நன்மைகள் செய்யக்கூடிய மக்களாக யா அல்லாஹ், யா அல்லாஹ். எல்லா நேரமும் எல்லா காலத்திலும் எல்லா செயல்களோடும் நீ எங்களோட இருக்கும்போது யா அல்லாஹ் எங்களுக்கு வேற என்ன ரப்பே வேணும்? யா அல்லாஹ், உன்னை முழுமையாக நம்பி உன்னை முழுமையாக சார்ந்து எங்களுடைய எல்லா காரியங்களையும் உன்னிடம் ஒப்படைத்து திருப்தியோடு நிம்மதியோடு வாழக்கூடிய நன்மக்களாக எங்களையும் எங்களுடைய வாரிசுகளையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் எங்களுடைய உறவினர் ஒரு மக்களையும் உண்மையான மமங்களையும் யாக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா அல்லாஹ். இந்த தூது செய்தியை அழகிய முறையில் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை சுத்தி எவ்வளவு பேர் வாழ்றாங்க யா அல்லாஹ், எவ்வளவு பேர் நண்பர்களா இருக்கிறாங்க யா அல்லாஹ், எவ்வளவு பேர் பாலிய சிநேகிதர்களா இருக்கிறாங்க யா அல்லாஹ், அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்கிறாங்க யா அல்லாஹ், எல்லா ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த முஸ்லிம் மொமென்களுக்கு மத்தியில ஒரு ஒற்றுமையை கூடிய அல்லாஹ். எங்களுக்கு மத்தியில ஒற்றுமை வந்தா நாங்க பிற மக்களை அழைக்கிறதுக்கு சொல்றதுக்கு எவ்வளவு வசதியா இருக்கும். யா அல்லாஹ், எங்களுக்குள்ளேயே எவ்வளவு பிரிவுகள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை கூடிய அல்லாஹ், புரிந்துணர்வை கூடிய அல்லாஹ், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், நீ சொல்லக்கூடிய இந்த அழகிய பொறுமையை எங்கள் அனைவருக்கும் தந்து இந்த ஏகத்துவத்தை நாங்களும் பின்பற்றி பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நற்பாக்கியவான்களின் கூட்டத்தில் சேர்த்து உன்னுடைய அழகான ரஹ்மத்தை மாஃபிரத்தை பெறக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன, வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.